முருகப்பெருமானுக்கு வணக்கம் சொல்லிட்டு இந்த மைக் மகேசனுக்கு ஒரு வணக்கம் சொல்லிடுவோம். நம்ம கடைசி வரைக்கும் மைக் நல்லா இருக்கணும். உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி வேலை தொழுவதையே வேலையாக கொண்டுள்ள வேல் வணிகர்களே, நகரத்தார் பெருமக்களே, நண்பர்களே, அண்ணன்கள், கட்சிகளே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, சின்னன் சிறார்களே, உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்பதில் நாங்களும் எங்கள் பட்டிமன்ற குழுவினரும் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த தீபாவளி திருநாளை கொண்டாட நமக்கு இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கும் திரு சோலை சுப்பிரமணியம் தலைவர் அவர்களுக்கும் அவர்களது சகாக்களுக்கும் செயற்குழுவினருக்கும் செயலாளர்களுக்கும் செயல் வீரர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நரகாசுரனை வதைத்த இந்த திருநாளை தீப ஒளியேற்றி தீபாவளியாக காணும் உங்கள் அனைவருக்கும் எங்களது தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம இந்த பட்டிமன்றத்துக்குள்ள போவோம். நமக்கு இன்னைக்கு கொடுத்திருக்க தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிற்கு மனிதன் வீட்டிற்கு உள்ளே அதிக மகிழ்ச்சியாக இருக்கின்றானா அல்லது மனிதன் வீட்டுக்கு வெளியே அதிக மகிழ்ச்சியாக இருக்கின்றானா என்பதுதான் நமது தலைப்பு. இந்த தலைப்பு உங்களுக்கு கேட்டாலும் தோணும், இது என்னையா தலைப்பு, இதுக்கு எதுக்கியா ஒரு பட்டிமன்றம், படிச்சுன்னு சொல்லிட வேண்டியதானே, வெளியே தானே சந்தோஷமா இருக்க முடியும், வீட்டை விட்டு வெளியே போனால் தானே சந்தோஷமா இருக்க முடியும், வெளியில போனால் யாரும் எதுவும் கேட்க போறது கிடையாது, என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம், முக்கியமா அதை சாப்பிட்றது எதை வேணாலும் திங்கலாம்னு சொல்லலாம். திங்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்கு. திங்கிறது எப்படின்னா யாராவது போட்டு கொடுத்துருவாங்க பயந்துக்கு வல்லுவதுக்குன்னு சாப்பிட்றது பேர் திங்கிறது. சாப்பிட்றதுங்கிறது நம்ம நிதானமா உட்காந்து மனைவி மக்களோட உட்காந்து அதனால சாப்பிட்றதுக்கும் திங்கிறதுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம பார்த்தோம். இப்போ பழைய பாட்டு ஒன்று தான் ஞாபகம் வருது எனக்கு. ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் உலகத்துக்கு மனுஷனை. ஆனால் மனுஷன் என்ன நினச்சிட்டு இருக்கான், அனுபவம்னா என்ன நினச்சிட்டு இருக்கான்னா அது ஒன்லி சந்தோஷம் மட்டும் தான் நினச்சிட்டு இருக்கான். அனுபவங்கிறது சந்தோஷம் மட்டும் இல்லை, அனுபவங்கிறது சுக துக்கம் ரெண்டுமே உள்ளதான். அனுபவங்கிறது அவன் பின்னாடி தான் தெரிஞ்சுக்குவான். கண்ணதாசன் அழகா ஒரு கவிதையில சொல்றாரு, வாழ்ந்து பார் என்று வாழ்வு என்றால் என்ன என்று ஒரு கடவுளை போய் கேட்டானா, வாழ்வு என்றால் என்ன என்றேன், வாழ்ந்து பார் என்றான். பாசம் என்றால் என்ன என்று கேட்டேன், பகிர்ந்து பார் என்றான். அன்பு என்றால் என்ன என்று கேட்டேன், அழித்து பார் என்றான். வறுமை என்றால் என்ன என்று கேட்டேன், வருத்தி பார் என்றான். இறப்பு என்றால் என்ன என்று கேட்டேன், இறந்து பார் என்றான். இப்படி எல்லாமே நாங்களே தெரிஞ்சுக்கணும், அனுபவத்தை தெரிஞ்சுக்கணும்னா நீ எதுக்கு கடவுளே அப்படின்னு கேட்டபோது கடவுளோட சொல்றாரு, அந்த அனுபவமே நான் தான்ப்பா, அனுபவங்கிறது நான் தான். அந்த அனுபவம் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க, அனுபவம் சொன்னா சந்தோஷம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி. அனுபவங்கிறது சந்தோஷம் மட்டும் கிடையாது, சுக துக்கம் ரெண்டுமே உள்ளதா அனுபவம். இப்ப நமக்கு இன்னைக்கு உள்ள டாபிக்கை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே சந்தோஷமா வீட்டுக்கு உள்ளே சந்தோஷமா மகிழ்ச்சியான்னு கேட்கிறாங்க. உண்மையில சொல்லணும்னா வீட்டுக்கு வெளியிலேயே சந்தோஷம் இருக்கு, வீட்டுக்கு உள்ளே சந்தோஷம் இருக்கு. அது நம்ம பார்க்குற கோணத்தை பொறுத்து இருக்கு, நம்ம இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து இருக்கு. இப்போ முதல்ல நம்ம சந்தோஷம்னா என்னன்னு பார்ப்போம். சந்தோஷங்கிறது மகிழ்ச்சினா என்ன? மகிழ்ச்சி என்பது ஒரு மனநிலை. தூய தமிழ்ல சொன்னோம்னா ஹாப்பினஸ் இஸ் a ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படி சொன்னா உங்களை எல்லாருக்கும் புரியும் கரெக்டா. அப்ப நம்ம கவிஞர் வாலி ஒரு சின்ன கவிதை எழுதுறாரு. அதுல படத்தில் எழுதியிருக்காரு. அதாவது என்னன்னா மனம் நினைக்கின்றது சுகம் பிறக்கின்றது அப்படின்ட்டு. உண்மையான வார்த்தை. மனம் நினைச்ச உடனே எங்க வேணாலும் போக முடியும், எது வேணாலும் பண்ண முடியும், யார் கூட வேணாலும் பேச முடியும். அதுக்கு மேல கற்பனையை நான் உங்கள்கிட்ட விட்டுறேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அன்னைக்கு அப்படிதான் கப்பு என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு, நல்லா கண்ண மூடிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. டக்குன்னு தட்டி கப்புன்னு கூப்பிட்டேன், என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க, நல்ல ஒரு டுவேட் சாங் போய்கிட்டு இருந்துச்சு, கனவுல போய்கிட்டு இருந்தேன், டக்குன்னு இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்களே அப்படின்னா. சரிப்பா, யார் டுவேட்ல யார் வந்தான்னு கேட்டேன். அதுக்குள்ள கவிதா கிராஸ் பண்ணிட்டாங்க, அதனால நாங்கள் அதுக்கப்புறம் கேட்க முடியல. பட்டிமன்றம் முடிஞ்சோன்னு கேட்கணும்னு நினைச்சேன். இந்த கப்பு தைரியமா நாளைக்கு போய் சொல்லிட்டாரு அவரு. அந்த மாதிரி மனசு என்ன நினைச்சாலும் டக்குன்னு நம்மளால பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ சிலதை சாப்பிட்டா பிடிக்கும். நான் சொன்னது இட்லி தோசை, நீங்கள் வேற ஏதாவது யோசிக்க வேண்டாம்.
சிலதை வந்து பார்த்தா பிடிக்கும், சில பேர்கிட்ட பேசினா பிடிக்கும், சில பேர்கிட்ட பேசாமல் இருந்தால் பிடிக்கும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? அன்றைக்கி அப்படி தான் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஐசியூலேயே அட்மிட் ஆகிருந்தார். ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அட்மிட் ஆகிருந்தார். ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லா ஆகிட்டார். அவர் படுத்திருக்கார் ஐசியூ பெட்டில். அங்கே வந்து அவர் வந்து நலம் விசாரிக்கிறதுக்காண்டி இன்னொரு நண்பர் போகிறார். நண்பர் போயிட்டு, என்ன ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு போல இருக்கு, ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் தான், ஓகே, இப்போ வென்டிலேஷன்லாம் எடுத்துட்டாங்க, அதுக்காக நீங்கள் வந்து மிதப்பாக இருந்துடக்கூடாது, எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம், அதனால் எப்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அன்றைக்கி அப்படி தான் பாருங்கள், எல்லாம் ஆப்ரேஷன்லாம் முடிச்சு நல்லா படுத்திருந்தார் மனுஷன். திடீர்னு அந்த ஏசி வந்து தபார்னு வெடிச்சு அவர் மேலே வந்து ஆள் ஸ்பாட்லேயே அவுட்டு அப்படின்னாரு. அப்போ இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம்னா மெதுவாக ஒதுங்கி அந்த பக்கம் போயிடணும். போயிட்டா நல்லது, நமக்கு நல்லது, மற்றவங்களுக்கு நல்லது. சில பேருக்கு வந்து கடலோரமாக உட்காந்து கடலை சாப்பிட்றது பிடிக்கும். சில பேருக்கு அந்த கடலை சாப்பிட்டுட்டு கடலை போடுறது பிடிக்கும். வானத்தை பார்த்துக்கிட்டு கடலை சாப்பிடுவாங்க. இந்த கடலை சாப்பிட்றது என்னன்னு, கடலை போடுறது என்னன்னு தெரியலன்னா நம்ம சந்திரசேகர் கேட்டு, ஏன்னா வந்து அவர் தான் வானத்துடைய ஆசிரியர். அவர் சிறப்பாக அவங்களுக்கு சொல்லுவார், கடலை போடுறதா என்ன எப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லுவார். இப்போ நம்ம வந்து நம்ம வெளியுலக வாழ்க்கையை பற்றி சொன்னோம்னா அது எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே சந்தோஷமாக இருக்க போகிறது கிடையாது. அதில் சுகதுக்கங்கள் கலந்து இருக்கும். எப்படின்னா, குள்ளநெறி கூட்டத்திற்கு நடுவே புகுந்து போக வேண்டும், குறைகள் ஏதும் செய்யாமல் நகர்ந்து போக வேண்டும், பட்டம் பதவி பறிபோகாமல் பார்த்து கொள்ள வேண்டும், பசி தாகம் இல்லாமல் பயணப்பட வேண்டும், அதற்கு நடுவே சின்ன சின்ன சுகங்கள் வரும், அதை சுவைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் வந்து நம்ம வந்து வெளி உலக வாழ்க்கை. வெளி உலக வாழ்க்கை நம்ம நினைக்கிறோம் சந்தோஷம் நினைக்கிறோம், அது அவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லைன்னு இங்கே சில பேர் பேச வந்திருக்கிறாங்க நம்மகிட்ட. நம்ம இங்கே 3 பேர் இருக்காங்க இங்கே. அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு நாள் லீவ் வருது, ஒரே ஒரு நாள் லீவ் வருது, ஞாயிற்றுக்கிழமை லீவ் வருது, அந்த ஒரு நாள் கூட வீட்டுக்குள்ள இருக்க முடியாமல் எல்லாரும் வெளியே ஓடி போயிடுறீங்க. அப்புறம் எப்படியா நீங்கள் கொண்டாட்டம்னு சொல்கிறீங்க, வீட்டுக்குள்ள உள்ளது எப்படி கொண்டாட்டம்னு சொல்கிறீங்க? அதாவது வீட்டுக்குள்ளே கொண்டாட்டமா இல்லாட்டி பூவுக்குள் போகமான்னு உங்களுக்கு இருந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு இந்த பக்கம் 3 பேர் பேச வந்திருக்கிறாங்க. அவங்க என்னென்ன பேச போகிறாங்கன்னு கேட்போம். இப்போ நம்ம அந்த லீவில் சொன்னோம், லீவுக்கு ஒரு நாள் லீவில் எல்லாரும் குடும்பத்தோடு வெளியே போயிடுறாங்க. குடும்பத்தோடு நம்ம நாய் நெறியெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நாயின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு மணிமேகலாட்சி வந்திருக்காங்களான்னு தெரியல, அவங்க வந்து கோவப்படுவாங்க. ஆக்சுவலாக நாயின்னு சொல்லக்கூடாது, அதை வந்து பைரவர்னு சொல்லணும் அப்படின்னு. அதனால் வந்து பைரவரெல்லாம் கூட்டிகிட்டு வெளியே போயிடுவாங்க. அதனால் ஒரு நாள் கூட நம்மளால் வீட்டுக்குள்ள இருக்க முடியல. அதனால இந்த பக்கம் உள்ள பேர் என்ன சொல்றாங்கன்னா வந்து, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிரைன்னு சொல்லிப்பார். இந்த ஆனந்தம் பாட்டில் கை கொடுத்துட்டு எல்லாரும் ஆடி பாடி திரிவாங்க இல்லையா, அந்த மாதிரி சந்தோஷமா வீட்டுக்குள்ள எல்லாரும் ஆடி பாடி திரியலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது அவ்வளோ சுலபமானு தெரியல எனக்கு. இவங்க என்ன பேச போறாங்கன்னு நம்ம பார்ப்போம். இந்த பக்கம் வந்து நமக்கு பேசுறதுக்கு 3 பேர் வந்திருக்காங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து சீதாலட்சுமி ஆட்சி. அவங்கள பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது அவசியம் கிடையாது, உங்க எல்லாருக்குமே தெரியும். சிறந்த நகைச்சுவையாளர் அவங்க, ரொம்ப ஹியூமரஸ் பர்சன். இப்போ இன்னைக்கு வந்து ஆனால் வந்து அவங்க பேசுகிற டாபிக் வந்து வீட்டுக்குள்ளே தான் சுகம்னு பேசுகிறாங்க. ஆனால் இவங்க பெரும்பாலான வீட்டுக்கு வெளியே தான் இருப்பாங்க ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து சொர்ணவள்ளி மகாலிங்கம் ஆச்சு. அவங்க வந்து ஒரு ஆசிரியர், வீட்டுக்கு வெளியே ஆசிரியர், வீட்டுக்கு உள்ளே ஆசிரியர். அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக பேசுவாங்க. அவங்க என்ன பேச போகிறாங்கன்னு பார்ப்போம். அடுத்து நம்ம சோமுவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சிறந்த கிரிக்கெட் வீரர். இவருமே வெளியே தான் இருப்பார் பாதி நேரம், ஆனால் உள்ளே பேச வந்திருக்காரு. எதை பேச போகிறாருன்னு பார்ப்போம். இந்த பக்கம் வந்து பார்வதி கண்ணன், எல்லாருக்கும் பரிச்சயமான முகம். ஆக்சுவலாக வந்து வீட்டில் வந்து கண்ணன் வந்து பாருன்னு கூப்பிடுவாராம், ஆனால் அவங்க பார்க்கவே மாட்டாங்க, ஏன்னா டைமே கிடைக்காது அவங்களுக்கு. அதனால அவர் என்ன பண்ணுவாரோ அப்பப்போ வெளியே போயிடுவாராம். நம்மள மாதிரி வெளியே போகிறதுனா நம்ம கராமா ஜவலைகள்லாம் போகிறதில்ல, அவர் ஊரை விட்டே போயிடுவார். அதாவது சிங்கப்பூர், மலேசியா அங்கே போய், ஏன்னா வந்து அவருக்கு சந்தோஷம் ரொம்ப தேவைப்படுது அவருக்கு, அதனால் ரொம்ப தூரத்துக்கு போயிடுவார் அவர். இதுக்கு மேலே பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் அவங்களை பற்றி. அப்புறம் அடுத்தது வந்து தெய்வான லட்சுமணன். என்ன தெய்வீகமான பேர், என்ன அழகான பேர், என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து அன்றைக்கி சிஹெச்ஆர் ஆனந்த பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் இந்த தெய்வானங்கிற டாபிக் மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் 1 மணி நேரம் பேசுவேன் அப்படின்னாங்க. அதனால் வந்து ஒரு சிறப்பான பேர், அவங்க சிறப்பாக பேசுவாங்க. நீங்கள் அவங்க என்ன பேச போகிறாங்கன்னு கேட்க போகிறீங்க. அடுத்து நம்மளை வந்து முருகப்பன் தண்ணீர் மலை, இவங்க வந்து அன்றைக்கி முருகனா வந்து நம்மளெல்லாம் அசத்தும். இன்றைக்கி வந்து அதை விட ஒரு சிறந்த கெட்டப்பில் வந்து நம்மளெல்லாம் அசத்த போகிறோம். இவங்க எல்லாம் என்ன பேச போகிறாங்கன்னு நம்ம கேட்போம். இப்போ நம்ம பட்டிமன்றத்துக்குள்ள நுழைவோம். இப்போ முதலாக நான் வந்து சீதாலட்சுமி ஆட்சி பேச மேடை கிடைக்கிறேன்.
முருகா சரணம். அன்பு ஈசிஎஃப் சொந்தங்களுக்கு முதல் வணக்கம். செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. ஆமாங்க, பட்டிமன்றத்துல செந்தமிழ்ல பேசினா சும்மா தேன் வந்து பாயிற மாதிரி இனிப்பாதான் இருக்கும். ஆனா அதுக்காக நான் செந்தமிழ்லாம் பேச போறது இல்லைங்க. அவ்வளவு பெரிய அப்பா டக்கர்லாம் இல்லை. நிறைய டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க, அதனால அவங்க பேச மாட்டாங்க. சென்னை தமிழ்ல தான் பேச போறேன், அதனால நீங்க எல்லாம் தப்பிச்சிங்க. இதாங்க முதல் முறையா நான் வந்து மைக் பிடிச்சி உங்க எல்லாரும் முன்னாடியும் நான் வந்து பட்டிமன்றத்துல பேசுறேங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பட்டிமன்றத்துல பேசியிருக்கோம். எப்பன்னா அது வந்து கொரோனா பீரியட்ல ஆன்லைன்ல பேசணும். நம்ம சோமசேகர் அண்ணன் தான் நடுவராக இருந்தாங்க. அப்போ வந்து வீட்டில இருந்து பேசுனதுனால நல்லா தைரியமாகவும் சந்தோஷமாகவும் பேசினாங்க. அதுதான் இன்னைக்கு என்னோட டாபிக்கும் கூட. வீட்டில் இருக்கிறது தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி பேச வந்திருக்கேன். என்னடா வீட்டில் இருக்கிறது சந்தோஷம்னு இந்தாச்சி பேச வந்திருக்காங்களேன்னு உங்க எல்லாரோட மைண்ட் வாய்ஸும் எனக்கு கேட்குதுங்க. ஆனால் நான் என்ன பண்றதுங்க, எனக்கு வீட்டில் இருக்கிறது தான் சந்தோஷம். ஆனா எங்க செட்டியாருக்கு யாராவது யூஏஇல பூஜைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மனுஷன் பொழுது விடியிலே கிளம்பிடுவாங்க. அப்புறம் நம்ம என்னங்க பண்ண முடியும்? நானும் 70s கிட்ஸு. எங்க அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கையிலே சொல்லிட்டாங்க, ஆம்பளையா என்ன சொன்னாலும் சரி கிழிச்ச கூட தாண்டக்கூடாதுன்னுட்டாங்க. அப்படியா? அதனால அவங்க நான் எந்திரிக்கணும், உட்காருனா என் பின்னாடி வாங்கினா வந்துடணுங்க. போடு போடு கேட்டுதான் போடுவாங்க. அதனாலதாங்க நான் வீட்டை விட்டு வெளியிலலாம் போறது. இல்லைன்னா எனக்கு வீட்டில் இருக்கிறது தான் பிடிக்கும். இதே அவங்க 1 மாசம் காலுக்கு எடுக்கிறதுக்கு போறாங்க வருஷத்துக்கு பழனிக்கு. அப்ப என்னை எங்கேயாச்சும் நீங்க பாத்துருப்பீங்களா? பாக்கலாம் அவங்கள. வீடு விட்டா ஆபீஸ், அவ்வளவுதாங்க. அப்ப ஏன் நீங்க ஆபீஸ் போறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆபீஸ் போறது வந்து எங்க செட்டியாருக்கு பினான்சியல் சப்போர்ட் கொடுக்கணுன்றதுக்காக. எனக்கு வந்து 2 பிள்ளைங்க இருக்காங்க, 2 கண்கள் மாதிரி. அவங்களுக்காக நான் வந்து நிறைய பணம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க நான் ஆபீஸ் போறேன். மற்றபடி எனக்கு வீட்டில் இருக்கிறது தாங்க பிடிக்கும். அடுத்தது, இப்போ ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை என்னன்னா வந்து உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்கிறதுக்கு ஒரு இடம். அதாவது சிம்பிள் தமிழ்ல சொல்லணும்னா ஃபுட், க்ளோதிங் அண்ட் ஷெல்டர். இப்போ வந்து ஃபுட்டு, இப்போ நம்ம வீட்டில் இருந்தோம்னா எப்போ வேணா சாப்பிடலாம், என்ன வேணா சாப்பிடலாம், எவ்வளோ வேணா சாப்பிடலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. யாராவது சமைக்கணும். இப்போ எங்க செட்டியாரே எடுத்துக்கிட்டீங்கன்னா வீட்டில் இருக்கையில சும்மா ராஜ்கிரண் ரேஞ்சுக்கு பிரியாணி அள்ளி வச்சு அப்படி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள் பிரியாணி சொல்லுங்க. வெளியில வந்தா அப்படியே ஸ்பூன்ல தாங்க சாப்பிடணும் நம்ம பிரியாணிக்கு. அதே மாதிரி இன்னைக்கு டெசர்ட்டுக்கு வந்து ரசமலாய் வச்சிருக்காங்களாம். நீங்க இதே வீட்டில் இருந்தா 2, 3 எவ்வளவு வேணா சாப்பிடலாங்க ரசமலாய். ஆனா இங்க சோழ எண்ணெய் ஒரு ஆளுக்கு 1 தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல யாரும் சாப்பிடக்கூடாது, ஓகேவா? அப்புறம் நம்ம எதிரணியில முருகப்பண்ண இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நேற்று ஆபீஸ்ல ஒரு பார்ட்டியாங்க. மனுஷனுக்கு பர்கர் கிடைச்சிருக்கு. பர்கர்ல எப்படி சாப்பிடணுங்க? சும்மா கடவுள் கஜன் மாதிரி வாய் திறந்தானே சாப்பிடணும். முடியுமா அவருக்கு? இந்த பக்கம் லேடி கலீக்ஸ், அந்த பக்கம் மேனேஜரு. மனுஷன் என்ன பண்ணுவாரு? பண்ண தனியா, லெக்டிவ்ஸ் தனியா அப்படி சாப்பிட்டுருக்காருங்க. வெளியில இருக்கிறதுனால வீட்டுல இருந்தா நல்லா சாப்பிட்டுருப்பாருங்க. அடுத்தது உடுக்க உடைன்னு சொல்றோம். நம்ம வீட்டுல இருந்தா நமக்கு எந்த மாதிரி உடை பிடிச்சிருக்கோ அப்படி இருந்துக்கலாங்க. வெளியில போனா அப்படி முடியுமா? இன்னைக்கே பாருங்க, ஒரு பட்டிமன்றம் 1 மணி நேரம் கூத்துக்கு நாங்க எல்லாரும் இவ்வளவு செலவு பண்ணி ட்ரெஸ் எடுத்துருக்கிறோம். போன வாரம் தீபாவளிக்கு வேற எடுத்தவங்க எவ்வளவு செலவு பாருங்க. நம்ம சட்டை நாங்க போட்டிருக்க சட்டை வந்து அந்த சேலைக்காடு கொடுத்த இனம். சரி, போனா போது சம்பாதிக்கிறாங்களேன்னு அவங்களுக்கும் சட்டை எடுத்துட்டோம். லேடிஸ்க்கு சேலை எடுக்கும் போது இப்போ நம்ம டிபிஎஸ்ல வேலை பார்க்குறாங்க இல்லைங்க, நம்ம பார்வதி, துபாய் பார்வதி ஸ்கூல்னு சொல்றோம்ல, ஒரு நாளைக்கு ஒரு சாரிங்க. அவங்க என்ன காஞ்சி பட்டுங்கிறாங்க, மைசூர் சில்க்குங்கிறாங்க, கோரா சில்க்குங்கிறாங்க, விதவிதமான சாரிங்க. ஒவ்வொரு சாரியோட விலையும் 1000 dirhams தான். கண்ணன் பாருங்க எவ்வளவு கதறி கதறி அழுகுறாங்க. ஆச்சு சாரி மட்டும் இல்ல, அதுக்கு ஆக்சசரிஸ், லொட்டு என்ன லொசுக்கு என்ன அதையும் சேர்த்து சொல்லுங்கன்றாங்க. அவ்வளவு செலவு பண்றாங்க அவங்க. மனுஷன் ஒரு சீப்பு கூட வாங்க முடியல. அடுத்து உட்கார்ந்துருக்காங்க பாருங்க நம்ம தெய்வா. இவங்களால சாரி தான் விதவிதமா கட்டுறாங்க. அவங்க காஸ்டியூம் கெட்டப்பே விதவிதமா இருக்குங்க. அவங்க ஆபீஸ் போறாங்கன்னா ஒரு கெட்டப்பு, கர்ப்பா போறாங்கன்னா ஒரு கெட்டப்பு. சங்கத்துக்கு வந்தா ஒரு கெட்டப்பு, சங்கத்துல பூஜைக்கு வந்தா அதுக்கு ஒரு கெட்டப்புங்க. அவ்வளவு பண்றாங்க.
இதே நம்ம நைட்டியா இருந்தா நம்ம ஆச்சுங்க, நீங்க எல்லாருமே சொல்லுங்க, ஒரு வருஷத்துக்கு எத்தனை நைட்டி எடுப்போம்? ஒரு 2 நைட்டி. அதை கூட என்ன பண்ணுவோம், ஈரோடு பொள்ளாச்சியில் யாராவது சொந்தக்காரன் இருந்துட்டான்னா, அம்மா தாயே நல்லதா பார்த்து ஒரு 4 கொரியரில் அனுப்பி விட்டுருமான்னு நம்ம கடை கூட போக மாட்டோங்க. செட்டியார் ஒரு கைலி அது இலவசமாக கிடைக்கும்ல, நைட்டி வாங்கினா அதுக்கு ஒரு கைலியை வாங்கி நம்ம அனுப்பிடுவாங்க. இது மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் பாருங்க வெளியில் போகிறதுன்னா. அடுத்தது வந்து இருக்கிறதுக்கு இடம்னு சொல்கிறோம். இப்போ வந்து நீங்கள் எல்லாரும் வந்துருக்கிறீங்க, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இப்படி இந்த சேரில் உட்காந்து தான் நீங்கள் பார்க்கணும், சோஃபாலாம் இல்லை. அதனால இதே இது வீட்டில் இதை நாங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எல்லாம் எந்த அளவில் பார்ப்பீங்க இந்த ப்ரோக்ராமை அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லலைங்க, உங்களோட கற்பனைக்கே விட்டுறேன். நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம அதெல்லாம் சொன்னால் ஷேம் பப்பு ஷேம் ஆகிடுங்க. நம்ம இன்னும் அவ்வளோ எஜுகேட்டட் ஃபேமிலி ஆகலை. அடுத்தது இந்த ஹோம் சிக்குன்றது வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்க எல்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆளுங்க. இது ஏதாவது இந்த மால் சிக்கு, சினிமா சிக்கு, ஹோட்டல் சிக் இது மாதிரி ஏதாவது இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரியாது. மேபி இந்த எதிரணியில 3 புத்திசாலிங்க இருக்காங்களே, அவங்க வந்து இதை பத்தி சொல்லுவாங்க, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்தது இந்த 3 பேர் வெளியில தான் சந்தோஷம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்களே, இவங்கெல்லாம் கொரோனா பீரியட்ல என்னங்க பண்ணாங்க? வெளியில வந்து சுத்த வேண்டியதுதானே. இந்த அரசாங்கம் இவங்களுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணியிருப்பாங்களாக்கும் வெளியில வந்திருந்தாங்கன்னா. அரசாங்க உள்ளதான் இருந்தாங்க அப்பதான். அப்புறம் இவங்க எல்லாரோட போன்லயும் எடுத்து பாத்தீங்கன்னா லேண்ட்லைன் நம்பரை பாத்தீங்கன்னா ஸ்வீட் ஹோம் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்காக? இப்ப அவங்க எல்லாரும் மாத்தணும், சேட் ஹோம், ஸ்டூபிட் ஹோம், சாரோ ஹோம் என்ன வேணா வச்சுக்கிட்டோங்க. அதை மாத்திட்டு தான் இங்க பேச வரணுன்ற கண்டிஷனை மிக தாழ்மையுடன் தெரிவிச்சுக்கிறாங்க. அடுத்தது எதிரணியில தெய்வானைன்னு பேர் வச்சுட்டு ஒருத்தவங்க உட்கார்ந்துருக்காங்களேன்றதுக்காக எங்க நடுவர் வந்து பயந்து போய் அவங்க தீர்ப்பை கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எங்க நடுவர் வந்து சிங்கம் மாதிரிங்க, ரொம்ப தைரியமானவங்க. நான் காலையில ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். அதனால நியாயத்தின் பக்கம் தான் எங்க நடுவர் எப்பயுமே இருப்பாங்க. அதனால எங்க பக்கம் தான் தீர்ப்பு சொல்லுவாங்க அப்படின்ற என்னோட வாதத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. சீதாலட்சுமி சொன்னாங்க, உன்ன உடை இருக்க இடம் இந்த 3 நமக்கு தேவை அப்படின்றது ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. அதுக்கு நடுவில் வந்து மெய்யப்பனை பற்றி சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்ல விரும்புகிறேன். மெய்யப்பன் வந்து இந்த யுஏஇ குறுநாடகம்னு ஒரு குறுநாடக குழு இங்கே இருக்குது. அதில் வந்து மெய்யப்பன், சீதாலட்சுமி, நான், என்னுடைய மனைவி தெய்வானை இவங்கெல்லாம் வந்து ட்ராமாவில் நடிச்சிருக்கோம். ஒரு 10-12 ட்ராமா ஒரே டயத்தில் போடுவாங்க. அந்த ட்ராமாவில் நடிச்சுட்டு அதை வந்து பெஸ்ட் ட்ராமா எதுன்னு செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து திவ்ய தர்ஷினின்னு ஒருத்தங்க தான் வந்து நடுவராக வந்திருந்தாங்க. அவங்க பார்க்கறதுக்கு நல்லாவே இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஸோ அவங்க வந்து சினிமா ஆக்டர், ட்ராமா ஆக்டர், ஆங்கரிங்லாம் பண்ணுவாங்க. இந்த ட்ராமாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ ஷூட்னு ஒன்று வைப்பாங்க. இந்த ஃபோட்டோ ஷூட் வச்சுருக்கப்போ வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொன்னபோது இந்த மெய்யப்பனுக்கு எப்படியாவது திவ்ய தர்ஷினி பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால எங்கேருந்தோ அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டாரு, பக்கத்தில் மேடைக்கு வந்துட்டு திவ்ய தர்ஷினி பக்கத்துலேயுமே வந்துட்டாரு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு புயல் காற்று சர்வம் வந்துச்சு. அதான் நம்ம சீதாலட்சுமி ஆச்சு. சாதாரண வேகமாக வந்து மெய்யப்பனுக்கு திவ்ய தர்ஷினி நடுவுட்டாங்க. மெய்யப்பன் கேட்டார், என் காலில் வந்து நிற்கிறேன் அப்படின்னு. நான் எங்கே போய் நிற்கிறேன் அப்படி முகத்தை அப்படி திருப்பி பார்த்தேன்னா சீதாலட்சுமி சொன்னாங்க, அந்த பக்கம் லூஸ் மோகன் நிற்கிறாருன்னு அவரோட பக்கத்தில் போய் நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சந்தோஷம் வந்து எல்லாருக்கும் ஒருத்தருக்கு விதவிதமாக இருக்கும். இவங்களுக்கு சீதாலட்சுமி அந்த மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்றதுக்கான இந்த கதையை சொன்னேன். அடுத்து நம்ம வந்து பேச அழைக்கிறது வந்து பார்வதி கண்ணன். வாங்க பார்வதி. ஒளி மிளிர ஒளியாதிர நாமும் முற்றாரும் நெகிழ பசி நீங்கி வையத்துள் யாவரும் மகிழ பயிர்ந்தளிப்போம், தீபத்தால் ஒளியிடுவோம். அனைத்து உறவுகளுக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். மெட்ராஸ் சுத்தி பார்க்க போறேன், அதில் மெரினாவில் வீடு கட்ட போறேன், லைட் ஹவுஸில் ஏறி நிக்க போறேன், நான் மங்காத்தா ராணி போல வரேன். இப்படியாப்பட்ட பல கனவுகளோட கணவனே கண்கண்ட தெய்வம், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், மாமியார் சொல்மிக்க மந்திரமில்லை, அதிக சந்தோஷம் வீட்டிற்கு உள்ளேதான் அப்படின்னு பல கனவுகளோட மெட்ராஸ் என் வாழ்க்கையை ஆரம்பிக்க போன நடுவர் அவர்களே,
அப்ப என் மாமியா ஒரு நாள் என்னை ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏத்தா தினம் 6:30 மணிக்கே எழுந்திருக்கிறேன்னு. அப்ப விவரமே இல்லாத எங்க செட்டியாரு முந்திக்கிட்டு முதல் ஆளா பதில் சொல்லிட்டாரு, இதுக்கு காப்பி போட தெரியாதுமா, அதான் தினம் 6 மணிக்கு இருந்தா காப்பி போட சொல்லுவேன்னு 6:30 மணிக்கே எழுந்திருக்கிறேன். மாமியார் அப்ப கேட்ட கேள்வி அதுக்கப்புறம் கேட்கவே முடியல. என்ன நடுவர்களே? ஆமாமா, இப்ப கூட எங்க செட்டியாருக்கு விவரம் பத்தலதான். இல்லைன்னா இது குடும்பத்துக்கு லாய்க்கு இல்லைன்னு அன்னைக்கே என்னை டைவர்ஸ் பண்ணிருப்பாருல்ல. இவர் அறிவாளியா இருந்தா நான் எங்க நடுவர்களே குடும்பம் நடத்துறது? அட சரி, விஷயத்துக்கு வாங்க. இப்படி நான் பேச, எங்க மாமியார் பேச, எங்க செட்டியார் பேச, அப்புறம் எங்க மக்களே அதிக சந்தோஷம் வீட்டுக்குள்ள இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க. அதனால சரி, பிள்ளைகள்லாம் பிறந்தா வேலை இல்லாம அக்கடான ஜாலியா வீட்டுக்குள்ள இருக்கலாம்னு நினைச்சோம்னா, பிள்ளைங்க பிறந்தா ரொம்ப வேலை. நான் எங்க அவை சண்முகியா மாறிடுவேனான்னு நினைச்சீங்களா? இல்ல, நான் சந்திரமுகியா மாறிடுவேன் பயந்து எங்க செட்டியாரு அவை சண்முகியா மாறி அவ்வளோ வேலையும் செஞ்சார். அது நம்ம எல்லாருக்குமே, உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் நடுவர்களே. அப்படியாப்பட்ட பிள்ளைங்க வளர்ந்து முதல்ல அப்பான்னு சொல்லிச்சுங்களா, அம்மான்னு சொல்லிச்சுங்களா? இல்லவே இல்லை நடுவர்களே, டா டா அப்படின்னு தான் சொல்லுதுங்க. இப்போ உள்ள பாதி பிள்ளைங்க முதல் சொல்ற வார்த்தையே டா டா அப்படின்னா. ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வெளியே பார்க்கு பீச்சுன்னு போனா அதிக சந்தோஷம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு நடுவர்களே. வீட்டுக்குள்ள கூட்டு வந்து உட்கார வச்சா படிக்க சொல்லிடுவோம், ஹோம்ஒர்க் பண்ண சொல்லிடுவோம்னு பயந்து டேபு அப்படி எடுத்து உட்காந்துருதுங்க. கேட்டா ரிசர்ச் பண்றேன், ப்ராஜெக்ட் பண்றேங்குது. நாமெல்லாம் அந்த காலத்துல ஆயா அப்பத்தா வீட்டுக்கு போய் மாவாட்டி அம்மையில அரைச்சு வெளியில போய் நொண்டி பாண்டிலாம் விளையாண்டு ஸ்லிம்மா சிம்ரன் மாதிரி இருந்த நடுவர்களே. நான்லாம் அந்த காலத்துல இப்ப கண்ணன் சிம்ரன் மாதிரி இருக்காரு. அட இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுதுங்கன்னா, வெக்கேஷனுக்கு ஊரா பிளான் பண்ணுதுங்க, இல்லைன்னா கண்ட்ரியா பிளான் பண்ணுதுங்க. ஏன்னா அதுங்களுக்கு தெரியும் அதிக சந்தோஷம் அப்படிதான் வருதுன்னு. ஒரு வாரம் சும்மா போய் ஐயா அப்பத்தாக்க ஹாய் சொல்லிட்டு வருதுங்க. அட சரி, சனி ஞாயிறு லீவ் விடுறாங்க, ஒரு நாள் கூட ஈத் ஹாலிடேஸ் அந்த மாதிரி வந்துட்டா நம்ம எஸ்என்எஸ் டூர்காரங்க என்ன பண்றாங்க, டூருக்கு பிளான் போட்டுறாங்க. இப்படித்தான் நம்மள யூரோப்பு கூட்டிட்டு போனாங்க, கென்யாக்கு கூட்டிட்டு போனாங்க, இப்ப பூட்டானுக்கு கூட கூட்டிட்டு போனாங்க. அதுல கூட முதல் ஆளா நீங்க தான் பேர் கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டேன் நடுவர்களே. அப்புறம் இந்த சீம சமத்திக இந்த பக்கம் டீம்ல உட்கார்ந்துருக்காங்கல்ல, இவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க நடுவர்களே. அதிக மகிழ்ச்சி பூட்டான்ல தான் அப்படின்னு. சரி, அதுவும் இல்லாம இந்த முரட்டு சிங்கிள் நம்ம ஷோமு தம்பி இருக்காங்கல்ல, அவங்க அப்பா அம்மா தம்பி எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு குடும்பத்தோட பூட்டான் வந்திருந்தாரு. இவங்கெல்லாம் எப்படி அதிக மகிழ்ச்சி வீட்டுக்குள்ளேயும் பேசுறாங்கன்னு தெரியல நடுவர்களே. சரி, இதெல்லாம் என்ன, இதுக்கும் மேல கூத்து இருக்கு. கென்யாக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் நான் திரும்பி சொல்றேன். பிள்ளைய பெரிய பிள்ளையாக தக்குன்னு இருக்கிறப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஆயா வீட்டுக்கு போவோம், அப்பத்தா வீட்டுக்கு போவோம். நம்ம சீதாலட்சுமி ஆச்சு பிள்ளைய கூட்டிக்கிட்டு கென்யாவுக்கு வந்துருச்சு. அதுலயும் அப்ப பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிடுச்சு. நாங்கெல்லாம் பதட்டத்துல இருக்க, இந்த ஆட்சி அதிக மகிழ்ச்சியா இருந்துச்சு நடுவர்களே. ஏன்னா மாமியாருக்கு முறை கொடுக்க வேண்டாம், நாத்தனாருக்கு முறை செய்ய வேண்டாம். என்ன மகிழ்ச்சி கிடைங்க அந்த ஆட்சி முகத்துல. நாங்க பதட்டத்துல ஊர் பாச தெரியாத ஊர்ல தூங்குன சமயக்காரன் எழுப்பி மஞ்சத்தூள் வாங்கினது என்ன, பச்சைப்பால் வாங்கினது என்ன, பிள்ளைக்கு எல்லா முறையும் செஞ்சு கூட்டிட்டு வந்தோம்னா இந்த ஆட்சி அதிக மகிழ்ச்சியா வெளியில தான் நடுவர்களே இருந்துச்சு. மகிழ்ச்சி படுத்துறதுக்காக அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க இருந்து தெரிஞ்சது நடுவர்களே. ஆனா இவ்வளவு பேசிட்டு அந்த பாவப்பட்ட மனுஷன் மெய்யப்பண்ணனை பத்தி சொல்லாம இருக்கலாமா நடுவர்களே? ஆச்சி வெளியில வேலைக்கு போயிடுச்சு, வெள்ளிக்கிழமை வருது, வீட்டுக்கு உள்ள வருது, சனிக்கிழமை காலையில எந்திரிச்சோடனே இந்த பூசைன்னு இப்ப கூட ஆச்சி சொன்னாங்கல்ல, பூசைனா பிடிக்க மாட்டேங்குது. இந்த பூசைன்னு ஆட்சி சொன்னாங்கல்ல, அதுல அன்னை பூசை கிளம்பிடுவாங்க, திருப்புகழ் பூசை. இந்த அலங்கார கமிட்டி இந்த சீதாலட்சுமி சோமு எல்லாம் கூட போயிடுது. ஏன்னா பலாரம் அங்கதானே கிடைக்கும். அலங்கார கமிட்டின்னு போய் அலங்காரமா பண்றாங்க. அவரே அரட்ட கச்சேரி தான் நடுவர்களே. சரி, அன்னை மெய் மறந்து மனமுருகி பாடுறப்ப நம்ம யாராவது சீதாலட்சுமி ஆட்சியை பார்த்திருப்போமா?
அங்கிட்டு ஓரமா செவத்தோரமா நடுவர்களே அதுவும் சீட்டை பிடிச்சு மாலை போட்டுருப்பாங்க அவங்க. ஆமா நடுவர்களே, அதாவது தியானம் பண்றாங்களா, கண்ணை மூடி தியானம் பண்ணுவாங்க. அது அங்கிட்டு தூங்கி விழுகிறது எங்களுக்கு தானே தெரியும். சரி, இப்படியாப்பட்ட போக நம்ம இங்க ஐடிசிஎன் கான்ஃபரன்ஸ்லாம் நடத்தினோம். அப்பெல்லாம் எத்தனை டெலிகேட்ஸ் வந்திருந்தாங்க, எதுக்காக வந்திருந்தாங்க? வீட்டை விட்டு 4 விஷயம் கத்துக்கணும், 4 பேரோட சேர்ந்து பழகணும் தானே வந்திருந்தாங்க நடுவர் அவர்களே. நம்ம ஐயாக்கெல்லாம் அந்த காலத்துல கொண்டு வைக்க மலையா சிங்கப்பூர்னு போயிருந்தாங்கல்ல, அங்கெல்லாம் சங்கங்கள் வளர்த்து சமூகம் காத்து வந்தார்கள். அவங்க அப்படி வெளியில போனதுனாலதான் முருகன் கோயில்கள் போன இடத்தெல்லாம் கட்டப்பட்டது. நம்ம சமூகம் முன்னாடி வந்ததுக்கு முக்கிய காரணம் இது. வெளியில போய் வீட்டை விட்டு வெளியில போய் அதிக மகிழ்ச்சியா இருந்ததுனாலதான் நடுவர் அவர்களே. சரி, இந்த ஆட்சி என்னமோ சொன்னாங்களே, கொரோனா பீரியடு, கோவிட் பீரியடு, ஏன் வெளியில போகலன்னு. வீட்டுக்குள்ள இருந்தீங்க, எல்லாரும் வீட்டுக்குள்ளதான் இருந்தோம். தலைவர் சொன்ன மாதிரி அரசாங்கம் எல்லாருமே வீட்டுலதான் இருந்தோம். ஆனா சந்தோஷமா இருந்தோமா, அதிக மகிழ்ச்சியா இருந்தோமா, அதுதான் கேள்வி. குவாரண்டைன் எப்படா முடியும், எப்படா கோவிட் முடியும், எப்படா திறந்து விடுவான், வெளியே போகலாம் அப்படின்னு தானே எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம். அதனால அதிக மகிழ்ச்சி வீட்டுக்கு வெளியில தான். அதுவும் இல்லாம வாரத்துல 6 நாள் வேலைக்கு போறீங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. இருந்தாலும் ஒரு நாள் வீட்டுக்குள்ள இந்த ஆட்சி சொல்ற மாதிரி பழைய துணியை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்குறாங்க. எவ்வளவு அழகா ஜெகஜோதியா நம்ம பட்டிமன்றத்தை கேட்க வந்திருக்காங்க. இதுல இருந்தே தெரியலையா அதிக மகிழ்ச்சி வீட்டிற்கு வெளியே தான் என்று. முகத்தில் மலர்ச்சி, அகத்தில் குளிர்ச்சி, மனதில் தெளிர்ச்சி, அதுவே மகிழ்ச்சி. பெரிய உணவர்கள் அளிக்காத மகிழ்ச்சியை சிறியதொரு புன்னகை நிறைவாய் அளிக்கும். பூவென முகத்தை பூத்திட செய்யும். புன்னகை பூத்த முகத்துடன் இருந்தால் மனதில் மகிழ்ச்சி மலர்ந்தே இருக்கும் என்ற நிதர்சனமான உண்மையை எடுத்துக்காட்டும் வகையில் இங்குள்ள அமைந்த அனைவரின் சார்பில் அதிக மகிழ்ச்சி வீட்டிற்கு வெளியேதான் என்பதை எடுத்துரைத்து வாய்ப்பை தந்தைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. பார்வதி நல்லா பேசினாங்க. அவங்க வந்து மாமியார் கடங்கிய மருமகளாக எப்படி இருந்தாங்கன்னு தான் சொன்னாங்க. சிமரனாக இருந்தது, அதுக்கப்புறம் வந்து கண்ணன் சிமரனாக மாறினதை பற்றிலாம் சொன்னாங்க. அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி குவாரண்டைன் பீரியடில் எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்து எப்படா வெளியே போகணும்னு எல்லாரும் அவதிப்பட்டு வந்து ரொம்ப உண்மை தான். அருமையான பாயிண்ட் சொன்னாங்க. சீதாலட்சுமி கேட்டாங்க முதல்ல, பார்வதியெல்லாம் அந்த பக்கம் இருக்காங்களே பயங்கரமாக பேசுவாங்களே, நாங்கள் வேணால் புல்லட் ப்ரூஃப்லாம் போட்டுட்டு வந்துட்டுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் அதெல்லாம் போட வேண்டாம், நான் உங்களை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு நான் புல்லட் ப்ரூஃப் போட்டுட்டு வந்துட்டேன் சார். அடுத்து இப்போ நம்ம வந்து பேச அழைக்கிறது வந்து திருமதி சொர்ணவள்ளி மகாலிமா அவர்கள். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். ஈன்றெடுத்த என் தாய்க்கும் தாங்கி நிற்கும் இந்த பூமி தாய்க்கும் வாழ வைக்கும் என் தமிழ் தாய்க்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கம். சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைய சொன்னோம் அப்படின்னு துபாய் பட்டிமன்றத்தின் சூப்பர் ஸ்டார் அழைக்கப்படும் நடுவர் அவர்களே. அப்புறம் எங்களை ஆதரிக்க வந்துள்ள அனைத்து ஈசிஎம் சொந்தங்களுக்கும் தீபாவளி வாழ்த்துக்களும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். கடைசியாக போனா போய் எதிரில் உட்காந்துருக்க 3 உலகம் சுற்றும் வாலிபர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுட்டு நான் என்னோட உரையை துவங்குகிறேன். ஐயா, இன்னைக்கு தலைப்பு என்ன? இன்றைய மனிதரின் மகிழ்ச்சி அதிகமாக இருக்குது வீட்டுக்குள்ளேயா வெளியேயா? இப்போ இந்த கேள்வி நான் இங்கேயே உங்களை சிலரை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எனக்கு மாலுக்கு போகிறது தான் மகிழ்ச்சி, எனக்கு வெளிநாடெல்லாம் டூர் போகணும் அதுதான் மகிழ்ச்சிங்க. இன்னும் சிலர் என்ன சொல்லுவீங்க? என் குழந்தைங்களோட நேரம் செலவழிக்கணும், என் குடும்பத்தில் இருக்கணும், நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கணுங்க, அதுதான் மகிழ்ச்சிங்க. ஆக இன்னைக்கு வந்து நிறைய வசதி வாய்ப்பு வீட்டுக்கு வெளியில வந்துருச்சு, அதை நாங்கள் மறுக்கவே இல்லை. ஆனால் அது உங்களுக்கு அதிக சந்தோஷத்தை தருதா? அதுதான் நாங்கள் கேட்குறோம். நாங்க என்ன சொல்றோம்? வீட்டுக்குள்ள இருக்க சொந்தத்தினால மட்டும்தான் நம்மளுக்கு மகிழ்ச்சி வருதுன்னு பேச வந்திருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மலாம் திருவிளையாடல் படம் பார்த்துருக்கோம், எல்லாரும் பார்த்துருக்கீங்கல்ல? அந்த படத்துல நாரதர் வருவாரு. அவர் என்ன பண்ணுவாரு? ஒரு ஞான பழத்தை எடுத்துக்கிட்டு சிவனை பார்க்கறதுக்காக கைலாயத்துக்கு போவாரு. அங்க போய் அந்த பழத்தை பார்வதி கையில கொடுத்து, இந்த பழத்தை நீங்க முழுவதாக தான் கொடுக்கணும், பகிர்ந்து கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடுவாரு. உடனே முருகர் என்ன பண்ணுவாரு? தன்னோட 2 பிள்ளையை கூப்பிட்டு, பா யார் இந்த உலகத்தை முதல்ல சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பலன் செய்வார். முருகர் என்ன நம்ம எதிரில் இருக்க மும்மூர்த்திகள் மாதிரி எள்ளுனா எண்ணெயான்னு நிற்கிறவர், தன்னோட வாகனத்தை எடுத்துட்டு உலகத்தை சுத்தி வர போயிடுவார். பிள்ளையாரோ எங்க 3 பேர் மாதிரி புத்திசாலி, அம்மா அப்பா தான் உலகம், வீட்டுக்குள்ளதான் சந்தோஷம்னு அம்மா அப்பாவை சுத்தி வந்து பழத்தை வாங்கிடுவாரு. வெளியில சுத்த போன முருகரோ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பிள்ளையார் கையில பழத்தை போட்டு
படு கோபமாயிருவாரு. அதாவது வீட்டுக்குள்ளதான் உலகம் இருக்கு, நம்மள பிள்ளையாருக்கு ஞானப்பழம் கிடைச்சது. ஆனா வீட்டுக்கு வெளியில தான் உலகம் இருக்கு, நம்மள முருகருக்கு என்ன கிடைச்சது? பல்பு தான் கிடைச்சது. அதாவது கடைசியா அவர் அது மட்டும் இல்லைங்க, கடைசியா போய் ஆண்டு குளத்துல போய் பழனி மலையில விழுட்டாரு. இதைத்தாங்க நாங்க சொல்றோம், நீங்க குடும்பத்தை நம்பினீங்கன்னா குபேரனா இருக்கலாம், ஆனா உலகத்தை நம்பினீங்க ஒத்தையில தான் நிக்கணும். அப்புறம் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டா எப்படி தெரியுமா இருக்கு? இவங்க ஏதோ வானத்திலே தொப்பகடின்னு வெளி உலகத்துக்கு பிறந்த மாதிரிலாம் இருக்கு. அப்படியாங்க? முதல்ல இவங்க வீட்டுக்குள்ள குழந்தையா தானே வந்தாங்க. இவங்க அப்பா அம்மா தானே இவங்களுக்கு நல்லது எது கெட்டது எது வெளி உலகம்னா என்ன சந்தோஷம்னா என்னன்னு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வெளி உலகத்தையே பார்த்துருப்பாங்க. இவங்க பேசுறத கேட்டா ஏதோ பல்லு முளைக்கிறத பப்புக்கு போன மாதிரில இருக்கு. அப்புறம் இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு போறாங்க. அவங்க வீடெல்லாம் காலையில போய் பாருங்களேன், ஒரு போர்க்களம் மாதிரிதான் இருக்கு. இப்ப தெய்வா வீடோ பார்வதி வீடோ போய் பாருங்க, அரக்க பறக்க இருப்பாங்க, அதுல ஒரு போர்க்களம் மாதிரிதான் இருக்கும். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் உண்டு நடக்குதுங்கிற மாதிரிதான் சொல்றீங்க. அதாவது காலையில குக்கர் கோழி கூவுதோ இல்லையோங்க, இவங்க வீட்டுலாம் குக்கர் குவிரும். சட்டு புட்டு சமையலை முடிச்சுட்டு அரக்க பறக்க கிளம்பி ஆஃபீஸ் கூட்டி போயிடுவாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லை, இவங்க வாழ்க்கையெல்லாம் ஒரு ஓட்ட பந்தயம் மாதிரி தாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. காலையில வீட்டுல ஓட்டம், ஆபீஸ்ல ஓட்டம், டிராபிக்ல ஓட்டம், ஓடினாள் வாழ்வின் எல்லைக்கே ஓடினாள் மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை யாராவது ஒருத்தரை எடுத்து ஒலிம்பிக்ஸ்ல ஓட விட்டு இருந்தா கூட ஒரு தங்க மெடலாவது கிடைச்சிருக்கணும் இந்தியாவுக்கு. அது மட்டும் இல்லைங்க, இவங்கெல்லாம் நாகரிகங்கிற பேர்ல இவங்க போடுற உடையெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணே கூசுது. ஆமாவா இல்லையா? இப்ப பாருங்க, நீங்க போட்டிருக்க உடை அப்படிதாங்க இருக்கு. இது நாகரிகமான உடைகள். கண்ணு கூசுதுன்னு சொன்னீங்களா? அதுக்கு அதாவது கண்ணு கூசுது, அதாவது எங்கெல்லாம் தச்சிருக்கணுமோ அங்கெல்லாம் கிழிஞ்சிருக்கு, எங்கெல்லாம் கிழிஞ்சிருக்கணுமோ அங்கெல்லாம் தச்சிருக்கு. இதை பத்தி நம்ம பேசணும்னா நம்மளெல்லாம் பூமர்னு ஒரு பேரை சொல்லிவிடுவாங்க. உண்மையா இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் எங்கெங்க வீட்டுக்குள்ள இருக்காங்க, இவங்களுக்கு வெளி உலகத்தை பத்தி தான் கவலை. எங்களுக்குலாம் எங்க வீடை பத்தி தான் கவலை. காலையில எங்க செட்டியாருக்கு சுட பலகாரம் பண்ணி கொடுப்போம், மதியானம் சுட ஆஃபீஸில் வந்து சாப்பாடு பண்ணி கொடுப்போம், சாயந்தரம் இடவேளை பலகாரம். அவங்களாம் என்னன்னு தெரியுமா இடவேளை பலகாரம்னா? அப்போ அடிக்கடி வந்துடுவாரா வீட்டுக்கு? வருவாங்க. அதான் நாங்க சொல்றோம், நைட்டு விதவிதமா பண்ணுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில வச்ச சாம்பாரே நைட்டு சூடு பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமாவா இல்லையா? வேலைக்கு போறவங்க. அது மட்டும் இல்ல, இவங்க வந்து இப்ப நம்ம தெய்வாவே எடுத்துக்கீங்களேன். அதாவது இவங்க பாதி டைம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடுறதுலே நேரம். ஒரு நாளைக்கு தெய்வா மினிமம் 3 ஸ்டேட்டஸ் ஆவது போட்டுருவா. at the office, in the gym, party vibes போட்டு தள்ளுவா. அப்படி நேற்று வரைக்கும் போட்டிருக்கா. அப்படிங்க இன்னைக்கு பார்க்கலன்னா போட்டிருப்பா அப்படி காலையில. ஆனா இவங்க மேக்கப் ரூம் இருக்கலாம். ஆனா இவங்க சப்போஸ் ஒரு நாள் தெய்வா வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடலைன்னா என்ன அர்த்தம்? மேடம் அவுட் ஆஃப் ஃபார்ம்னு அர்த்தம். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. நம்ம இவங்க இருக்காங்களா பார்வதியாச்சி, அவங்க வீட்டுல பிராணிகளை வளர்க்குறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? அவங்க வீட்டுல இந்த பிராணிகள் வளர்க்குற வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வெளியே நின்று கொஞ்ச நேரம் நின்று வச்சுக்கோங்களேன். வந்து வீட்டுக்குள்ளே வந்து சத்தம் கேட்கும். இந்த மாதிரி வந்து கண்ணா நான் சொல்கிறத கேளு கண்ணா இங்கே வந்துரு அப்படிம்பாங்க. அவங்க கண்ணான்னு கூப்பிடுறது 6 அறிவு உள்ளதா 5 அறிவு உள்ளதான்னு நமக்கு தெரியாது, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். உள்ளே போனால் தான் தெரியும் அந்த கண்ணா யாருங்கிறது. அவங்கள சொல்லலை கண்ணா. ஓகே, அதாவது பிராணிகளை வளர்க்குறாங்க. இவங்களே சந்தோஷம் வீட்டுக்கு வெளியில தான் இருக்குன்னு அடிக்கடி வெளியில கிளம்பி போயிடுறாங்க. ஆனா அந்த பிராணிகளுக்கு சந்தோஷம் வேணா இவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை பார்வையை கேட்டால் தான் நம்மளுக்குலாம் தெரியும். அது மட்டும் இல்லைங்க, அதாவது வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியவங்களாம் வெளியில சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. பாவம் வெளியில சுதந்திரமா இருக்க வேண்டியதை பிடிச்சாலும் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன கால கொடுமையோ இது. அப்புறம் அன்னைக்கு அப்படிதாங்க நானும் என் பொண்ணு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தோம். சும்மா இல்லாம 4 பசங்க நின்று சும்மா இல்லாமல்ல ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் அப்படின்னு பண்ணாங்க. நான் அம்மா வாய் சும்மா இருக்குமா, ஏன்பா அவங்க அப்பாவை பார்க்கணுமா, பின்னாடிதான் இருக்காரு கூப்பிடுவான்னு கேட்டேன். துண்டை காலம் துணியை காலன்னு ஓடி போயிட்டாங்க.
இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இன்னைக்கு வெளி உலகத்துல பாதுகாப்பே இல்லைங்க. அதாவது ரோட்ல போனா பாதுகாப்பு இல்லை, பஸ்ல போனா பாதுகாப்பு இல்லை, இவ்வளவு ஏன் கூட்டத்துக்கு போனா கூட பாதுகாப்பு இல்லை, கடைசியா பள்ளிக்கூடத்துல கூட பாதுகாப்பு இல்லைங்க. பாதுகாப்பே இல்லாத இடம் உங்களுக்கு எப்படி மகிழ்ச்சி ஏற்கணும்? நீங்க அவங்க 3 பேர் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஒரு இடத்துல பாதுகாப்பே இல்லைன்னா எப்படி உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்? அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம பிள்ளைங்க நிறைய பேர் வந்து வெளியூர்ல போய் ஹாஸ்டல் எடுத்து படிக்கிறாங்க. போன புதுசுல ஊரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுலையும் ஃப்ரெண்ட்ஸை பத்தி புரிஞ்சுக்கிறதுலையுமே அவங்க நேரம் போயிடும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சோடனே அவங்களுக்கு வீட்டை ஞாபகம் வந்துடும். ஐயோ, அம்மாவை பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், தம்பி தங்கச்சியோட விளையாடணும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வெளியில போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் நிறைய செலவு பண்ணி விதவிதமா பிரஞ்சு சாப்பிட்டா அது வெறும் ஃபைன் டைனிங் தாங்க. வீட்டுல வந்து அம்மா கையில வெறும் ஒரு சாம்பார். ஃபைன் டைனிங் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஃபைன் இல்லை. ஆமா, வீட்டுக்கு வந்து அம்மா கையால வெறும் ஒரு சாம்பார் சாதமே சாப்பிட்டா அதுதாங்க சோல் டைனிங். நம்ம பிள்ளைங்களுக்கே தெரிஞ்சிருக்கு சோல் டைனிங் முக்கியமா, ஃபைன் டைனிங் முக்கியமா. இவங்க 3 பேருக்கு தெரியல இதை கத்த சொல்றது. கரெக்டாக பண்ண தெரியணும்ல அம்மாவுக்கு. சாம்பார் சாதம் பண்ண தெரியணும்ல. கரெக்ட். அது அவங்க 3 பேருக்கு தெரியாது. அவங்க வீட்டுல குக்கு தானே சமைக்கிறாங்க, அவங்க எங்க சமைக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று, வெளி உலகம் வந்து நம்மளை ஒரு பர்ஃபார்மரா தாங்க பார்க்கும். வீட்டுக்குள்ள மட்டும்தான் நம்மளை ஒரு பர்சனா பார்ப்பாங்க. உண்மையா இல்லையா? வெளி உலகம் உங்களோட வெற்றி தோல்வியை வச்சுதான் உங்களை மதிப்பீடு செய்வாங்க. வீட்டுக்குள்ள நீங்க தோல்வியை சந்திச்சா கூட உங்களை அரவணைப்பாங்க. இது உண்மையா இல்லையா? அப்புறம் போன வாரம் வந்து எனக்கு நானும் எங்க செட்டியாரும் மாலுக்கு போயிருந்தோம். போற வழியெல்லாம் திட்டிக்கிட்டே இருந்தாங்க. எதையும் பிளான் பண்ண மாட்டேன், கடைசியா தான் எல்லாத்தையும் சொல்லுவேன். சரி அப்படியே திட்ட வாங்கிக்கிட்டே பேசாலும் போயிட்டு அங்க பார்க்கிங்கே கிடைக்கலங்க. சுத்தி திருவண்ணாமலை கிரிவலம் மாதிரி சுத்தி வர விட்டுட்டானுங்க. அப்புறம் எது ஒரு வழியா பார்க் பண்ணிட்டு உள்ள போனா ஆஃபர் ஆஃபர் ஆஃபர், எங்கும் ஆஃபர், எதிலும் ஆஃபர். அப்புறம் நம்மளுக்கெல்லாம் ஒயிட் பாலை போட்டாவே வாங்கி எடுப்போம். இது நோ பால் ஃப்ரீ ஹிட் வேற. சும்மா விடுவோமா? வேணுங்கிறதையும் வாங்குவோம், வேணுங்கிறதையும் வாங்குவோம், கண்ணில் பட்டதையும் வாங்குவோம், கையில் கிடைக்கிறதையும் வாங்குவோம், எல்லாத்தையும் வாங்குவோம். கிரெடிட் கார்டு அவர் தானே கேட்கப்படுறாரு. ஆமா, அதெல்லாம் எடுத்து ட்ராலியில் போட்டுக்கிட்டு பில் கவுண்டரில் போய் ஸ்வைப் பண்ண கார்டை கொடுத்தா கிரெடிட் கார்டே அழுகுதுன்னா பாருங்களேன், செலவு கண்ணா பின்னாடி வந்து போச்சுங்க. இவங்க என்ன ஒரு முறைச்சாங்க பாருங்க. இவங்க முறைச்சா நான் என்ன பயந்துருவேன்னா என்ன? காவட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் நானே யோசிச்சு பார்த்தேங்க, எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும்? செலவை கண்ட்ரோல் பண்ணி வீட்டுக்கு பக்கத்தில் கடையில் வாங்கியிருந்தா அலைச்சலுக்கு அலைச்சலும் மிச்சம், வீட்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைச்சேன். ஆக இன்னைக்கு பணம், பதவி, புகழ் இதெல்லாம் வீட்டுக்கு வெளியில கிடைக்குது. ஆனா அன்பு, அரவணைப்பு, ஆதரவு, பாசம் இதெல்லாம் உங்களுக்கு வீட்டுக்குள்ள மட்டும்தாங்க கிடைக்குது. அது மட்டும் இல்லை, நீங்க எவ்வளவு பெரிய ஜாமவானா வேணா இருந்துட்டு போங்க, ஆனா வீட்டுக்குள்ள நீங்க சந்தோஷமா இருந்தாதான் உங்களால வீட்டுக்கு வெளியில போய் சாதிக்க முடியும். ஆமாவா இல்லையா? அதே மாதிரி நீங்க வீட்டுக்கு வெளியில எவ்வளவுதான் வெற்றிகளை குடிச்சாலும் வீட்டுக்குள்ள வந்து ஐயோ நீ நல்லா பண்ண உங்களுக்கு தட்டி கொடுத்த ஆளே இல்லைன்னா அதை விட குடும்பம் ஒண்ணுமே கிடையாது. உண்மைதானே? அதுதான் சொல்ல, வீடுங்கிறது ஒரு வீட்டுல தாங்க நீங்க ஃபில்டரே இல்லாத ஒரு சிரிப்பை பார்க்கலாம். இப்ப இன்ஸ்டாகிராம்ல இவங்கெல்லாம் ஃபில்டர் போட்டு படம் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி வீட்டுக்குள்ள கிடையாது. ஃபில்டரே இல்லாத சிரிப்பை வந்து நீங்க வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, வீடுங்கிறது வந்து ஒரு சார்ஜர், பேட்டரி சார்ஜர் மாதிரி. வெளி உலகத்தினால உங்க பேட்டரி எவ்வளவுதான் லோவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்த உடனே உங்க சொந்தங்களெல்லாம் பார்த்த உடனே அது ஃபுல்லி சார்ஜ் ஆயிடுது. அது உண்மைதானே? நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பிள்ளைங்களை பார்த்தாவோ மனைவியை பார்த்த உடனே சார்ஜ் ஃபுல் ஆகிற மாதிரி தான் இருக்கு, எவ்வளவுதான் கஷ்டம் வெளியில இருந்தாலும். அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம நடுவரும் இந்த பட்டிமன்றத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் போகணும், ஆட்சியை தான் பார்க்கணும் அப்படிங்கறது நல்லா மனசுல வச்சு எல்லாரும் அதான் சொல்றேன், எல்லாரும் வீட்டுக்கு தான் போகணும், ஆட்சிகளை தான் பார்க்கணுங்கிறதுல நல்லா மைண்ட்ல வச்சுக்கிட்டு எங்களுக்கு சாதகமா தான் தீர்ப்பு சொல்லுவாங்க நான் நம்புறேன். அப்புறம் கடைசியா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்தும் போகலாமா. அததான் நாங்க சொல்றோம். இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, அன்றும் இன்றும் என்றும் வீட்டுக்குள்ள மட்டும் தாங்க சந்தோஷம் அப்படின்னு அடிச்சு சொல்ல முடியும். நல்லதொரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி குறிப்பிட. நம்ம சிறப்பாக பேசுனாங்க. அவங்க சொன்னதில்
நம்ம வந்து பெர்ஃபார்மராக பார்க்கறது பற்றியும் பர்சனாக பார்க்கறது பற்றியும் சொன்னாங்க. ரொம்ப நல்ல பாயிண்ட்டு. ஆனால் புகழ் வந்து கிடைக்கும்னு சொன்னாங்க. புகழ் கிடைக்கிறது இல்லை. புகழை நம்ம வந்து சம்பாதிக்கணும். நம்மளை தேடி புகழ் வராது. அதுக்கு நம்ம உழைக்கணும், சம்பாதிக்கணும். அதுக்கு ரொம்ப பிரமாதமாக நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. இப்போ அடுத்தபடியாக நம்ம வந்து தெய்வானை லட்சுமணனை கூப்பிடுவோம். இந்திரிக்கு போய் அதிர்வு. வீட்டை விட்டு வெளியே வந்ததினால் மகிழ்ச்சியாக இருக்கும் நடுவர் அவர்களே, வீட்டிற்குள் தான் அதிக மகிழ்ச்சி என்று கூறிக்கொண்டு எதிரணியில் அமர்ந்திருக்கும் எதிரணியினரே, பட்டிமன்றத்தை கேட்டா மகிழ்ச்சியாக இருப்போம் என்று வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கும் நகரத்தார் ஆட்சிகளே, அண்ணன்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களும் தீபாவளி நல்வாழ்த்துக்களும். உதருதப்பா உதருது சமயம். ஓகே, தலைப்பை நன்றாக கவனிக்க வேண்டும். சீதாட்சியும் சொர்ணாட்சியும் அம்மா பேசுனாங்கப்பா, பேசுனாங்க, நல்லா பேசினாங்க. என்ன தலைப்பு? மகிழ்ச்சி வீட்டிற்குள்ளேயா வெளியேவா? உள்ளேயா இருக்கிறது? இல்லை இல்லை, வெளியேதான் மகிழ்ச்சி கொட்டி கிடக்கின்றது என்று தலைப்பிற்குள்ளேயே தீர்ப்பு இருக்கிறது என் நடுவர் அவர்களே. ஆமா, அன்றே பாரதி கணித்தார், புறத்தே சென்றாலே உலகம் காணலாம் என்று. இந்த வரிகளுக்கு ஏற்ப என் செட்டியாரின் பெயரை சொன்னாலே இந்த ஹோல் ECF சங்கத்துக்கே தெரியும், அவரின் உயிர் உலகம் எல்லாமே கிரிக்கெட் தான் என்று. சரி, ஓகே, இவராவது வாரத்துல ஒரு நாள் இல்ல 2 நாள் எனக்கு மீ டைம் வேணும்னு சொல்லி நான் சரின்னு சொல்லிடுறது. ஆனா இந்த எதிரணியில உட்கார்ந்து இருக்காரே சோமோனா, அவரு வாரத்துல 3-4 நாள் கிரிக்கெட் தான். வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா முருகன் பூஜை, திருப்புகள். இவரோட வாழ்க்கையே